தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள் ஐரா மற்றும் சூப்பர் டீலக்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆல்ரெடி மோதி இருக்கிறாங்க 2017 டோரா மற்றும் கவன் படம் மூலியமா. ஸோ அதை தொடர்ந்து 2019 வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து மோதி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஐரா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கதையில மூவ் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கதையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நயன்தாராவை கூப்பிட்டு வந்து ஸோ படத்துக்கான கரெக்டான டெஃபினிஷன் கொடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பேய் படம் அப்படிங்கிற தாண்டி இதுக்குள்ளார வந்து பல செட்டில்மெண்ட்கள் கலந்து இருக்குது. ஏன் வந்து அந்த பொண்ணு எல்லாத்தையும் வந்து கொலை பண்றா, அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கிளியர் டெஃபினிஷனோட கொடுத்திருக்காரு சர்ஜுன். சோ அதே மாதிரி இந்த சூப்பர் டீலக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டோட தான் வந்து இந்த படம் ரெடியா இருக்குது. நம்ம விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், சமந்தா, மிஸ்கின், ரம்யா கிருஷ்ணன், அதுக்கப்புறமா ஒரு 5 சுட்டி பசங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கலவையா வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் டீலக்ஸ். ஸோ படத்தை சொல்லும் போதே வந்து இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும்போது படத்தை எப்படி ஒரே கதையில் எடுத்திருப்பாங்கன்னு யோசிக்கலாம். படத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5 கதைகள் கிட்ட டிராவல் ஆகுது. அதுல 2 கதைகள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஆகும். ஸோ மொத்தத்துல இந்த படத்துல 4 கதைகள் வந்து டிராவல் ஆகி கூட்டு போகுது. பொதுவா ஒரு படத்துல ஒருத்தர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அடடா இவங்கனால இந்த படம் வந்து வேற லெவலில் ப்ரொஜெக்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட கதையில விஜய் சேதுபதி நல்லா பண்ணியிருக்காரு, அவரோட பையன் கேரக்டர்ல வந்தவரும் நல்லா பண்ணியிருக்காரு, ஃபஹத் ஃபாசிலோட கதையில ஃபஹத் ஃபாசிலும் நல்லா பண்ணியிருக்காங்க, சமந்தாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த 5 சுட்டி பசங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 பசங்க பண்ற காமெடிஸ், 3 பசங்க சொல்ற கதைகள், 3 பசங்க பண்ற விதம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈர்த்து இருக்குது. ஸோ அதை தாண்டி ரம்யா கிருஷ்ணனோட பர்ஃபார்மன்ஸ், நம்ம மிஸ்கினோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டு போயிருக்கிற வகையில தான் வந்து படம் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த 2 படங்களுமே வீக்கெண்ட்ல கண்டிப்பா தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ற வகையில தான் அமைஞ்சிருக்குது. அதுலயும் குறிப்பா சூப்பர் டீலக்ஸ் படமானது பார்த்ததுக்கு அப்புறமா அடடா இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு சொல்லி நம்மளுக்குள்ளே பல கேள்விகளை எழுப்புற வகையில தான் இருக்குது. ஸோ அந்த வகையில பாக்குறப்ப இந்த படத்தோட மார்ச் 29 அதாவது ஃப்ரைடேவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இன் சென்னை மட்டும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் டீலக்ஸ் படமானது வந்து 45 lakhs கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிருக்குது. அதே மாதிரி நம்ம ஐரா படமானது வந்து பாத்தீங்கன்னா 32 lakhs கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிருக்குது. ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 படமுமே வந்து ரேஸ்குள்ளார இறங்கி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 படங்களுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஜெயிச்சுதா இல்லையா அப்படிங்கிறது மக்கள் கொடுக்குற ஆதரவுல தான் தெரிய வரும். ஹாய், திஸ் இஸ் கீகி. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ஈவெண்ட்ஸ், இன்டர்வியூஸ்லாம் பார்க்கணுன்னா மீட் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.